முயல் முயல்வது தான் வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் தங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு இந்த இயற்கையை ஏதோ ஒரு வகையில் உதவி கொண்டே இருக்கிறது. இப்போ உலக படைப்பில் நாம் பார்க்குறோம், தாவர இனங்கள் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. தாவர இனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சாகபட்சினிக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ளது தாவரங்கள் தான். மனிதன் உண்ணக்கூடிய தாவரங்கள், மிருகங்கள் உண்ணக்கூடிய தாவரங்கள், பறவைகள் உண்ணும் தாவரங்கள் என பல பல வகைகள்லாம் இருந்தாலும் இறைவனுடைய படைப்பின் ரகசியம் இதுவரை முழுமையாக யாரும் தெரிந்ததில்லை. மரம், செடி, கொடி, புல், பூண்டு, தாவரங்கள் இவைகளுக்கு எல்லாத்திற்குமே உயிர் ஆற்றல் உண்டு. இவைகள் நாம் பேசினால் கேட்கும், நாம் சிந்தித்தால் கேட்கும், நாம் அருகில் போனால் நாம் நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு அவைகள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய காத்திருக்கும். நிறைய பேர்கள் கோவில் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் என்று நினைக்கிறார்கள். பாறை முதற்கொண்டு கூட காப்பாற்றும். ஒரு நல்ல அழகான உயர்ந்த வளர்ந்த மரங்கள், இந்த மரத்தினுடைய அடி வேர்கள், அந்த மரத்தினுடைய பட்டைகள், கிளைகள், இலைகள், பழங்கள், காய்கள் எல்லாவற்றும் மனிதனுக்கென்றே உருவாக்கப்பட்டவை. எந்த ஒரு மரமும் எவனையும் தீமை தராது. ஆக தாவரங்களுக்கெல்லாம் ஒளி நிலை உண்டு. நாம் பேசுவதை கேட்கக்கூடிய திறன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதையும் அது உணர்ந்து கொள்ளும். அது அருகம்புல்லில் இருந்து ஆரம்பித்து இந்த உலகம் தோன்றும் பொழுது முதல் விளைந்த தாவரம் அருகம்புல். அருகம்புல்லிருந்து தோன்றி ஆலமரம் வரையிலும் எல்லாமே நமக்காக உதவி செய்ய காத்திருக்கு. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மரங்களினுடைய அடியில் போய் அமர்ந்து அநேக பேர்கள் தவம் செய்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஆற்றல்களை பெற்றிருக்கிறாங்க. மரங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய பிராணவாயு அதை நாம் சுவாசிக்கிறோம். நாம் வெளியிடக்கூடிய கரியமுல வாயுவை அவைகள் வாங்கி சுவாசிக்கிறது. இதன் மூலம் உலகத்தில் ஒரு பெரிய சுழற்சியானது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட தாவர வர்க்கங்களை மனிதர்கள் அழித்து விடுகிறார்கள். இப்போ நம்ம இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் தான் தலையிலே தன்னையே மண்ணவாரி போட்டுக்கிறான். நிறைய காடுகள் அழிக்கப்படுகிறது. நிறைய காட்டில் இருக்க அற்புதமான மரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5000 வகையான மரங்கள் உண்டு. அதை நம்முடைய சித்தர்கள் மகான்கள் விருட்சங்கள், தாவரங்கள், இலைகளை பயன்படுத்தி மனித வாழ்க்கை கஷ்டத்தை போக்கியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஒரு மனிதனை ஒரு மரத்தை வெட்டினான்னா அது அவன் தலைமுறையில் சாபத்தை கொடுக்குது. சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு பக்கத்தில், யாராவது ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கணும்னு வர்றாங்கன்னா பக்கத்தில் ஒரு மரம் செடி இருந்துச்சுன்னா அந்த இலையை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருப்பான், கிளையை ஒடிப்பான். ஏன்டா இப்படி செய்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. மரங்கள் உயிரோட்டம் உள்ளவை. இவன் தான் மிருகமாட்டம் மாறிட்டான். இப்போ நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் நல்லா கவனிக்கணும். ஒரு மரத்தில், ஒரு செடியில் ஒரு பூ பூத்து அது காய் காய்த்து அது கனியாகி அந்த ஜீவன் அது யாருக்காவது வயிற்றுக்குள்ளே போய் ஒரு உயிரினம் உற்பத்தி ஆகணும்னு விதி இருந்திருக்கும். இவன் அந்த இலையை கிள்ளி அதை தண்டை கிள்ளி உடைச்சிருவான். அப்போ மூளை வித்து அங்கேயே அழிஞ்சு போயிடும். அப்போ ஒரு ஜீவன் பூமியில் உதிப்பதற்கு இன்னொரு ஜீவன் தடையாக இருந்தனால அந்த தோஷம் வந்துடுது. இப்போ வாஸ்துப்படி பூஜை செய்து தச்சு கழிப்பாங்க. சாஸ்திரப்படி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தேரை செய்து அதற்கும் என்ன பண்ணுவார்கள், பூஜை பண்ணுவாங்க. சிலர் அந்த காலத்தில் தேர்கள் எழுந்து ஆகாயத்தில் எல்லாம் பறந்துருக்கிறது. அது ஏன் பறந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணால் அந்த மரத்துக்குள்ளே ஒருத்தர் தவம் பண்ணியிருக்கார். அவர் தவம் பண்ணி இந்த மரமாக பயன்படுத்தி அந்த மரம் தேராகி இந்த இறைவனுக்கு வரும்போது அவருடைய ஆசைகள் என்னாச்சுன்னா ஆகாயத்தில் பறந்து போயிருக்கு. இப்படி எல்லா மரங்களையும் நாம் தொட்டு வணங்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த மரத்தடியில் போய் நாம் என்ன செய்வோம், பைபாஸில் போகும்போது இயற்கை உபாதை வருதா, உடனே பாத்ரூமுக்கு அங்கே தான் போவோம். மரத்துக்கிட்ட போய் சாஞ்சு மரத்து மேலேயே நம்ம யூரின் பாஸ் பண்ணுவோம். அதுதான் செய்வோம். வன்னி மரத்தையும் வில்வ மரத்தையும் நம்ம நினைச்சாலே போதும்.
வன்னி மரத்தையும் வில்வ மரத்தையும் நினைத்தாலே போதும். நல்ல மரத்துக்கிட்ட போய் நீங்கள் விளக்கேற்றிக்கிட்டே வாங்க. என்றைக்காவது வெளியூரில் இருக்கீங்க, ஒரு முக்கியமான காலகட்டம், என் வன்னி மரமே எனக்கு உதவி செய்கிறேன், அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன்னா கண்டிப்பாக அந்த மரம் பிரபஞ்சத்தோடு பேசி உங்களுக்கு ஏற்ற இதமான சூழல்களை மாற்றி அமைக்கும். 100% சத்தியம். எப்பயாவது ஒரு முறை நீங்கள் வில்வ மர இலையை எப்பவும் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு வில்வ இலையை நீங்கள் எப்பொழுதாவது சாப்பிட்டு இருந்தால் அது இரத்தத்தில் போய் சேரும், அது அணுக்களாக இருக்கும். அந்த வில்வ மரத்தை நினைத்து கொண்டால் போதும், அது உங்களுக்கு உதவி செய்யும். செடி கொடிகளுக்கு உயிர் இருப்பது போல் மாந்திரிக வேலை செய்பவங்க அதை பறித்து வச்சு தான் அந்த வேலையை செய்கிறாங்க. தர்பை புல்லை பற்றி நான் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அதை வெளியில் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறான். பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அந்த தர்பை புல்லை பயன்படுத்தி ஒருவரை கல்நெஞ்சக்காரனை அவனை அசைத்து அவனை இழக மனப்பான்மை கொண்டு வரலாம். ஒரு 72 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் என்னுடைய தர்பை புல் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி 2 தர்பை புல்லை எடுத்தேன், ஒரு விரலி மஞ்சள் எடுத்தேன், அதில் சுற்றிட்டு ஒன்றை பூஜை அறையில் வச்சுட்டு ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு பிரார்த்தனையெல்லாம் செய்துட்டு எனக்கு ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்காமல் இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. நான் அதை கொண்டுட்டு போனேன். 70% எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பணம் கேட்டாங்க. எனக்கு பணமே கேட்கல. போன உடனே உங்களுக்கு முடிச்சிடறேன்னு அன்றைக்கே சிட்டிங்கில் உட்காந்து 75% எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். அப்போ பிறருடைய மனத்தை நம்ம வசப்படுத்தி கொள்வதற்கு உயிரினங்கள் எவ்வளோ தேவைப்படுது. அதே போல் இப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்ப புல்லை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டினுடைய தலைவாசலில் கட்டியிருக்கார். தலைவாசலில் நல்லா கட்டியிருக்கிறார். என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த வீட்டில் கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், சாமி நான் இன்றைக்கி சொன்னது பிரகாரம் செஞ்சேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லது நடக்க ஆரம்பிக்குதுன்னார். அதே மாதிரி அத்திமரத்தினுடைய இலையை எடுத்து ஒருத்தர் கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்குள்ளவர், அவங்க வீட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் பிள்ளை குடிச்சிக்கிட்டே இருக்கான், திடீர்னு புது பழக்கம் வந்துடுச்சு, இது நிறுத்தணும், என்ன பண்ணலான்னார். நான் அத்திமர தேவதையை வணங்கிட்டு, லக்ஷ்மி நரசிம்ம சரஸ்வதியை வணங்கிட்டு, அத்திமரத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் மாற்றத்துக்கு காரணம் அத்திமரம், சுக்கிரன் தான். அது அத்திமரத்தில் ஒரு வாசம் செய்தார். அப்போ உடனே அத்திமர இலைகளை நிறைய பிடுங்கி பட்டைகள்லாம் வச்சு அந்த மண் வேரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து துணியில் கட்டி அந்த குழந்தை படுத்துருக்கிறதுக்கு தலைமாட்டுக்கு மேலே கட்டுங்க, சில நல்ல காரியம் நடக்கும், நீங்கள் போங்கன்னு வீடியோவில் சொன்னதை பார்த்து கேட்டு செய்து பையன் மாற்றமத்தை சந்திச்சிட்டான் சாமின்னார். இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் வன்னி மரத்துக்கிட்ட இலையெல்லாம் பிடிங்க நீங்கள் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. நான் நம்பிக்கை இல்லை, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சு நான் அப்புறமேலு மறுபடியும் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், வன்னி மரத்துக்கு போய் நீங்கள் உழவார பணி செய்யுங்கன்னு சொன்னீங்க. உழவார பணி கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு துணியெல்லாம் கட்டி மஞ்சள் தடவையெல்லாம் போட்டு வச்சு பிரமாதமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வராத பணம் என்கிட்ட வாங்கிட்டு போனவே 2-3 வருஷமாக கொடுக்கவே இல்லை, அவன் ஓடி என்கிட்ட பணத்தை கொடுத்தான்னார். மரங்களுக்கு உயிர் இருக்குது, நீங்கள் பேசுகிறத கேட்கும், உங்கள் எண்ணங்களை நினைக்கும், உங்கள் கஷ்டத்தை உங்கள் வலி வேதனைகள்லாம் புரியும். நவக்கிரகங்களை தாண்டி மரங்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய காத்திருக்கு. கோயிலில் போய் தான் கடவுளை போய் நீங்கள் கும்பிடணும்னு இல்லை, மரங்கள் வடிவில் தான் ஆதியில் கடவுள்கள் தோன்றினார்கள். அதனால தான் ஸ்தல விருட்சம்னே பேர். ஆகையினால எதுவாக இருந்தாலும் மரங்கள் பெரும்பாலும் துன்பப்படுறாங்க. துன்பத்திற்கு காரணம் கிரக தோஷம் அல்லது பிதிர் சாபங்களாக இருக்கும், அல்லது குரு அல்லது குலதெய்வ சாபமாக இருக்கும். பிதிர்களை மிருகங்களை வதைக்கிறோம், மிருகங்களை வதைச்சி சாப்பிட்றோம், அது சாக போகும்போது என்ன நினச்சோம் அதை வயிற்றுக்குள்ளே போய் அதனுடைய சாபமே என்னாகுது, எப்படியோ நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்கிறோம். வசதி உள்ளவர்கள் ஹோமம் யாகம் இதெல்லாம் செய்து சரி பண்ணிக்குவாங்க. ஆனால் ஓரளவு வசதி படித்தவங்க என்ன செய்ய முடியும், பூஜை புனஸ்காரம் அன்னதானம் இது மாதிரி தான் செய்யணும். ஆனால் அப்படி முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் போய் எங்கே என்ன பண்ணுவான். அதனால் அதற்குரிய பரிகாரங்கள் அதற்குரியது தான் இந்த விருட்ச சாஸ்திர மார்க்கம். அதனால் நீங்கள் படிச்சுட்டு பல பேருக்கு சொல்லுங்கள், இது மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். வீடுகளில் தேவையில்லாத
துர்சக்திகள் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் பெருந்தும்பை அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அதை எடுத்து நீங்கள் திரியாட்டம் போட்டு எண்ணெய் தீபம் ஏற்றலாம். அந்த பெருந்தும்பை வந்து என்னாகும், அதனுடைய இலைகள் வெளிர் நிறத்தில் இருக்கும், இலைகள் மெத்தை போல் இருக்கும். அதனால் அந்த இலைகள் தான் நம்ம துன்பத்தை போக்கும். இப்படி அதை பிடுங்கி பிளாஸ்டிக் பையில் வைத்துக்கலாம். பிரிட்ஜு உள்ளவர்கள் அதை வாங்கி பிரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு இலை எடுத்து திரி போல் சுருட்டணும். ஒரு கிளியாஞ்சட்டியில் கார்த்திகை தீப சட்டியில் வச்சு அதை விளக்காட்டை ஏற்றலாம். சுத்தமான தேங்காய் விட்டு விளக்க ஏற்றலாம். இப்படி செய்யும்போது பச்சை இலையால் ஆன திரி அது நன்கு எரியும். இப்படித்தான். அதனால் இதை மாலை வேளையில் ஏற்றலாம். வீட்டில் எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம். அது ஒளிபட்ட மாத்திரத்தில் துர்ராவிகள் ஓடும். ஆமாம், பெருமூச்சுக்கள், திருஷ்டி கோளாறுகள், ஓமளிப்பு இதெல்லாம் நீங்கும். அந்த இலையே 40 நாள் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா போதும், வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் ஓடும், கிரகப்பீடைகள் ஓடும். அதனால்